அப்பா பக்கத்துல இல்லன்னு பாக்குறீங்களா? கஷ்டமா இருக்குதா? அப்பா சீக்கிரமே வந்துருவாருடா. அப்பா வேற எங்கேயும் போகல, உனக்கு பொம்மை வாங்குறதுக்காக வெளியூர் போயிருக்காரு. சித்தப்பாவும் தாத்தாவும் போயிட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா உன் அப்பா அம்மா சித்தி சித்தப்பா வள்ளி அம்மான்னு எல்லாரும் உங்களுக்காக எப்படா வெளியே வருவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்க வந்ததுமே வீரா சித்தியும் மாறன் சித்தப்பாவும் உங்களுக்கு நிறைய பொம்மை வாங்கி தருவாங்களாமா. உங்களை சந்தோஷமா பாத்துப்பாங்க. தங்கம் என்னெல்லாம் கேக்குறீங்களோ அது எல்லாத்தையும் மறுக்காம சித்தியும் சித்தப்பாவும் வாங்கிட்டு வந்து தருவாங்களாம். ஆமாமா. அப்புறம் பக்கத்துலயே உன் பிருந்தா சித்தி இருக்கண்டா, அத மறந்துடக்கூடாது. நீயும் நானும் நல்லா ஜாலியா விளையாடலாம். பிருந்தா சித்தியும் கார்த்தி சித்தப்பாவும் உன்னை பைக்ல வச்சுக்கிட்டு ஊர் ஃபுல்லா ஒரே ரைடு தான். நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி உன்னை தூக்கி வச்சு நாங்க எல்லாருமே கொண்டாடுவோம். குட்டி, இந்த உலகத்துல நிறைய கஷ்டம்லாம் இருக்கும், நிறைய பிரச்சனைகள்லாம் உன்னை சோதிச்சாலும் ஆனா நீ தனியாலா போராடி கஷ்டப்படணுங்கிற தேவையே இல்ல. ஏன்னா உங்க அம்மா மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. அவளோட தைரியம், உங்க அப்பாவோட கள்ளங்கபடம் இல்லாத மனசு, அது எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அது மட்டும் கிடையாது, கார்த்திக் சித்தப்பாவோட அறிவு, படிப்பு, பிருந்தா சித்தியோட துருதுருப்பு, இது எல்லாமே உங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட்டிவா இருக்கும். செல்லம், மாறன் சித்தப்பான்னு ஒருத்தர் இருக்காரு, உன்கிட்ட பேசிட்டு இருக்கால வீரா சித்தி, அவளோட புருஷன். அவர் மனசு வேற யாருக்குமே வராதுடா குட்டி. நீ காலத்துக்கும் ஒருத்தருக்கு நன்றியோட இருக்கணும்னா அது உன் மாறன் சித்தப்பாக்கு தான். அதே மாதிரி வீரா சித்திக்கு பேருக்கு தான் நான் அக்கா, ஆனா நிஜமான அக்கா அவதான். உனக்கு ஃப்ரெண்ட்ஸே தேவையில்ல, இங்க பிருந்தா சித்தி இருக்கா. ஆமா, நான் அவ இருக்கேன். போதும் உனக்கு. அவளும் கார்த்திக் சித்தப்பாவும் போதும் உனக்கு. ஆமா குட்டி, இங்க உன்னை என்னை விட எல்லாரும் நல்லா பாத்துப்பாங்க. உன் பாண்டிய மாமா நம்ம கூட இல்லைனாலும் அவரோட அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு எப்பவுமே இருக்கும்டா. அழாத கண்மணி,